ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அர்ஜுன், என்ன இவரு ஹாஸ்பிட்டல் போகாம கடந்து உறங்கியாரு? நேற்றுக்கு உமன்ஸ் டேக்கு கிஃப்ட்லாம் கொடுத்தாரு. அது பிறவைக்கு இவர் எங்கேயும் போகாம ரூமுக்குள்ளே கிடக்காரு. பாட்டி வேற பிரெக்னன்சி கிட்ட வாங்கி நேற்றுக்கே கொடுத்துட்டாவ. நாம போய் டெஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தா இவரே ஒரு கைனகாலஜிஸ்ட். நான் கிட்ட எடுத்துட்டு போறத பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிடுவாரே. எனக்கு இப்படி ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காரு. அர்ஜுன் அர்ஜுன், எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், கண்ணு முழிச்சு பாருங்க. என்ன ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குதியா? ஹாஸ்பிட்டல் போலியா? இல்ல போகலாம். போகலையா? ஏன் ஏன் போகல? ஸ்மிதி கிட்ட சொல்லிட்டேன், அவ பாத்துப்பா, நான் போகல. ஏன் ஏன்னா இல்ல அர்ஜுன், ஏன் போகல? நான் போவாததுக்கு நீ எனக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவியா? இல்ல, இன்னைக்கு வர திங்கக்கிழமை, வாரத்தோட முத நாள் கண்டியலாம். வாரத்துல முத நாளே ஆஸ்பத்திரிக்கு போகலனா இந்த வாரம் ஃபுல்லா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா போக முடியாமலே போயிடும். எவன்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சான்? நீங்களா பார்த்து எதையாவது கிளப்பி விடியது. சரி எந்திரிங்க, ஹாஸ்பிட்டல் போங்க. அது சரி, நான் செத்தா போயிட்டேன். இல்ல தலையில பூவெல்லாம் வைக்காம சுத்திட்டு தெரியுதியா, அதான் கேட்டேன். அது எனக்கு பூ ஸ்மெல் பிடிக்கல. பூ ஸ்மெல் பிடிக்கலையா? ஏன்? அது தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு பூ ஸ்மெல்னால. என் தலையில எப்படிப்பட்ட நோய் பிடிச்சவளை கட்டி வச்சிருக்குன்னு கண்டியா? நான் நோய் பிடிச்சவன் நீங்க கண்டியலா? ஏன்டி பூ ஸ்மெல்னால யாருக்காவது தலைவலி வருமா? எப்ப மயக்கம் போட்டு கீழே உழுவான்னு தெரியாது. நான் நோய் பிடிச்சவளாவே இருந்துகிட்டு போறேன். ஏத்தேல என்ன இந்த பெட்டை விட்டு நகராம இருக்குதியா? காரணம் தெரிஞ்சுக்கிடலாமா? ஒன்னும் இல்ல, சும்மா தான் படுத்திருக்கேன். சும்மா தானே படுத்திருக்குதியா? பரவாயில்ல, என்ன எழுமுங்க, குளிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களும் கட்டின புருஷன் ஒரு நாளாவது வீட்டுல கிடக்க மாட்டானான்னு ஏங்கிட்டு இருக்காவ. நீ என்னன்னா விரட்டு விரட்டுன்னு விரட்ட. ஆமா, திங்கக்கிழமை அதுமா ஹாஸ்பிட்டல் போவேலனா இந்த வாரமே உருப்படாம போவோம். எழுமுங்க எழுமுங்க. நான் ஸ்மிதி கிட்ட சொல்லிட்டேன் தியா, நான் கிடந்து உறங்கேன், நாளைக்கு போலாம். பாட்டி வேற நேத்துக்கே வாங்கி கொடுத்துட்டாவ. இவர் ரூம் விட்டே நகர மாட்டேங்காரு. எப்பனா வெளியே போவாரு, எடுத்துக்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பாத்துலான்னு பார்த்தா போயே மாட்டேங்காரு. போவேலாம், இந்த வாரமே விளங்காம போனாலும் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு. ஏமா தலை வேதனையா இருக்குமா? கத்தாத. தலைவலியா? ஆமா. எப்ப? எப்பனா? நேத்துல இருந்து. ரோஸ் பாட்டி கிட்ட தலைவேதனைக்கு மாத்திரை இருக்கு, நீங்க கிடந்துடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். உங்க அப்பனுக்கு கொண்டு கூட. தலைவலி சரியானா தானே ஆஸ்பத்திரிக்கு போக முடியும். ஏமா நீங்க எந்த ஆளையும் தின்னிட்டு இருங்க, பெயின் கில்லரா முட்டாயின்னு நினைச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க, எனக்கு அதுவே சரியாகும். சும்மா எப்படியே கிடந்தா சரியாகுமா? எப்படி சரியாகும்? இப்படி. அர்ஜுன், தலைவலினா நேற்றுக்கே சொல்லிருக்கலாம்ல. குறுங்கு மூட்டாரு, நேற்றுக்கே தலைவலிங்காரு. மூஞ்ச பார்த்தா திருட்டு மொழிதான் தெரியுது. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இந்த ஆளுக்கு உடம்புக்கு முடியாதது போல தெரியல. ஒருவேளை நடிச்சுக்கிட்டு இருக்காரோ? ஏங்க, ஒரு நாள் லீவ் விட்டாதான் இந்த 1ஆம் கிளாஸ் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போறதுக்கு மடிச்சுக்கிட்டேன். அம்மா எனக்கு காய்ச்சல் தலைவேதனையா இருக்கு, வயிறு வலிக்குதுன்னு காரணம் சொல்லிக்கிட்டு வீட்டுல கிடக்கும் கண்டியலாம். அதே போல கள்ள அடிச்சுக்கிட்டு தலைவலின்னு ஆஸ்பத்திரிக்கு போகாம கிடைக்கிது போல எனக்கு தோணுது. எழுந்துகிட்டு போட்டுமா? இவர் இப்படி எல்லாம் கிடைக்க ஆள் இல்ல. ஒருவேளை நிஜமாவே தலைவலி தானோ? ஆமா, இப்படி நாளும் இவருக்கு கண்ணுக்கே நான் தெரியல. இன்னைக்கு வந்துட்டாரு புதுசா. நேற்றுக்கே சொல்லிருக்கலாம்ல அர்ஜுன். இவ்வளவு நேரம் ஆகுது இன்னைக்கு விடிஞ்சி. நான் சும்மா கிடக்குதியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தலை வலிக்குதுதியா, கழுத்தோட சேர்த்து வலிக்குது. டாக்டருக்கே உடம்பு சரியில்லைன்னா எப்படி? ஏம்மா, டாக்டருங்க நாங்க எல்லாம் மெஷினா, எங்களுக்கும் வலிக்கத்தான் செய்யும். ஆனா உங்க மூஞ்சில அதுக்கான அடையாளமே தெரியல. அடையாளம் தெரியலையா? ஏண்டி எனக்கு தலைவலி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நெத்தியில எழுதி ஒட்ட முடியுமா? சும்மா கேட்டேன். இப்பதான் என் ஞாபகம் எல்லாம் வருது போலாம். ஆமா, நேற்றுக்கு வரைக்கும் கோமால இருந்தேன் கண்டியா, இப்பதான் நினைவு வந்ததும் உன் நினைப்பு வந்தது. இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இதுதானே இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்தோம். அதை வாங்கி தரணும், இதை வாங்கி தரணும், இவர் நம்மளுக்காண்டி அதை செய்யணும் இதை செய்யணும்னு எதையுமே எதிர்பார்க்கல. இப்படி நல்லா பேசிச்சிருச்சு, அன்பா இருக்கிறதுக்கு தானே ஆசைப்பட்டோம். திடீர்னு ஏன் அந்நியனா மாறினாரு? தியா, எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு. ஒருவேளை நேற்றுக்கு தான் பிறந்திருப்பியலா இருக்கும். சின்ன வயசா இருக்கச்சுலயே அம்மா இறந்து போயிட்டாவ. அது பிறவைக்கு காய்ச்சல் வந்தாலும் என்ன வந்தாலும் என்ன நானே தான் பாத்துக்கிடணும். வளர வளர எனக்கு அதுவே பழகிட்டேன். மூஞ்சில தலைவலிக்கான அடையாளமே தெரியலன்னு சொன்ன கண்டியா, அதனால சொல்லேன், எவ்வளவு முடியலைனாலும் என்ன நான் தான் பாத்துக்கிடணும். மூஞ்சி சுடிச்சாலும் நான் தான் பாத்துக்கிடணும், அழுதாலும் என்ன நான் தான் பாத்துக்கிடணும். எல்லா வலியும் தாங்கிக்க பழகிட்டேன். அதனால வலிச்சாலும் எனக்கு பெருசா எல்லாம் தெரியாது.
நீ வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு. என்னமோ என் வாழ்க்கையில நான் இழந்து போன எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நான் இழந்த சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் நீ வந்ததுக்கு பிறகு எனக்கு திரும்ப கிடைச்சது போல இருக்கு. நேத்துல இருந்தே எனக்கு தலைவலி. ஆனா உன் மடியில படுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் சரியானது போலே ஒரு ஃபீல். நமக்காக யாரோ ஒருத்தங்க இருக்காவன்னு நினைக்கும் போதே பாதி பிரச்சனை சரியாயிரும். இல்ல இப்ப கொள்ளாம உங்களுக்கு ஏதோ பெட்டரா ஃபீல் ஆகுது. அப்ப எழும்பி ஆஸ்பத்திரிக்கு போங்க. போவேலியா? போவேலியான்னு கேக்குறியே, ஒரேடியா மேல போவேலியான்னு கேக்குறியா? இப்பே நீ மேல அனுப்பி விடலான்னு பிளான் ஏதாவது பண்ணிட்டியா என்ன? ஐயோ, இந்த வாரமே வேஸ்டா போவேன்னு பாக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நிஜமா இப்ப பெட்டரா ஃபீல் ஆகுதோ? இல்லனா காக்கா பிடிச்சதுக்காண்டி சொல்லுதியலோ? ஆமாண்டி, ஒன்னிய காக்கா பிடிக்கிறதுனால எனக்கு 10 கோடி ரூபாய் வரப்போகுது. ஆனா கொள்ளலாம் பத்தியெல்லாம் நீங்களே எவ்வளவு பெரிய டாக்டர், ஆனா உங்களுக்கு சாதாரண தலைவலி என்னால சரியாயிட்டு இருக்கு கண்டியலா? அப்பனா நானும் குட்டி டாக்டர் தானே? ஆமாம்மா, நீயும் குட்டி டாக்டர் தான் போதுமா? தியாம், நீன தாலாட்டு பாட்டு பாடி இவரை வீட்லயே கடத்திடுவ போல. முத தலைவலியை சரி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிய வேலையை பாருங்க. என்ன அணக்கமே இல்ல? இல்லன்னா அலறிக்கிட்டே இருப்பேன். இப்ப 1/2 மணி நேரத்துல உங்க தலைவலி மொத்தத்தையும் எப்படி சரி பண்ணியன்னு மட்டும் பாருங்க. மறுபடியும் மாத்திரையா? ஊரை ஏமாத்தலாம், டாக்டரை ஏமாத்த முடியுமா? நீங்க கொஞ்ச நேரம் உறங்குங்க, நான் போய் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். தண்ணி எல்லாம் எனக்கு இப்ப வேண்டாம். ஒத்தடம் கொடுத்தா சிலப்ப சரியாவாம். பாட்டி எல்லாம் எனக்கு அப்பப்ப செய்வாவ. எப்படி நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டா? சரி. அர்ஜுன், முன்ன வேணா உங்களுக்கு யாரும் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நான் இருக்கேன். என்னனால என்கிட்ட வாய் திறந்து சொல்லுங்க அர்ஜுன். நீங்க சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தான் அம்மா அப்பா இல்ல, ஆனா பாசத்துக்கு எனக்கு குறைச்சலே இருந்ததில்ல. பாட்டி தாத்தா என் மேல நல்ல பாசம் வச்சிருந்தாவ. உங்களுக்கு வசதி இருந்தா நிறைய விஷயம் கிடைக்காம இழந்திருக்குதியா. எங்க வீட்டுல வசதி இல்லைனாலும் நான் எந்த விஷயத்தையும் பெருசா இழந்ததில்ல. உங்களுக்காக நான் இருக்கேன் அர்ஜுன். என்ன பையனாலும் எனக்கிட்ட சொல்லிருங்க இனிமே. சரி, கொஞ்ச நேரம் கண்ண மூடி உறங்குங்க, நான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சரி, போகும்போது ஏசி கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு போ. என்ன வலி வலிக்குது. ஐயோ, அன்னைக்கு குடிச்சுக்கிட்டு இவளுக்கிட்ட நடந்ததே ரொம்ப பெரிய தப்பு. ஏதோ ஞாபகத்துல மடியில வேற போய் கிடந்துட்டோம். இப்ப இதுக்கு என்ன நினைப்பான்னு தெரியலையே. இல்லனாலே அதை பத்தி எல்லாம் யோசிச்சு வச்சுதான் 2-3 நாளா அழுதுகிட்டே இருந்தா. வந்த உடனே மன்னிப்பு கேட்டறணும். என்ன போல இல்லாம உமக்கு வாய் செம்மையா தானே இருக்கு. எம்மா வாயால ஒத்துக்கிட்ட கண்டியா? என்ன ஒத்துக்கிட்டேன்? அதான் உனக்கு வாயி காது வரைக்கும் நீலன்னு ஒத்துக்கிட்ட கண்டியா? அதே பெருசுதான். ஓய், நான் அதை பத்தி சொல்லல. பிறகு பியாத்தி குட்டிக்கு கல்யாணத்துக்கு மூஞ்சி செம்மையா வச்சுக்கிட்டு போட்டோக்கு போச குடுத்தியலாம். போட்டோக்காரன் எப்ப எல்லாம் உங்களை படம் பிடிக்கானோ அப்ப எல்லாம் உங்க கண்ணு ஆக்குப்பறையில தான் இருந்திருக்கேன். ஆக்குப்பறையா? உங்களுக்கு என்ன குறைச்சல? வயசானால நல்ல பவுடரை போட்டு மினிக்கிட்டு போட்டோக்காரனுக்கு போச கொடுக்க வேண்டியது. எங்களுக்கு எல்லாம் அப்படியாமா? பாரதியில வரவேற்கணும். சாப்பாட்டுல எல்லாம் ஒரு பையன் எந்த குறையும் சொல்லிடப்படாதுன்னு சொல்லிட்டு ஆக்குப்பறையை தான் பாத்துக்கிட்டு நிப்பான். எல்லாத்தையும் பார்த்து நடத்தினா போட்டோக்காரனுக்கு வாயை பாத்துக்கிட்டு நின்னா எல்லாம் தானா நடக்காது. முதல்ல உங்ககிட்ட சொன்னா போட்டோக்காரனுக்கு மூஞ்சி தான் பாக்கணும், அப்பதான் போட்டோல நல்ல பதிவோன்னு சொல்லிட்டேன். ஆக்குப்பறையே பாத்துக்கிட்டு நின்னா மூஞ்சி ஆக்கற கணக்கா தான் இருக்கான். ஏன் அம்மா இருந்துகிட்டு போட்டுமா? இந்த கலவனை இனிமே யாரும் பாக்காண்டாம். பல்லு போன காலத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஒருத்தியும் வரமாட்டான். போறது என்ன? நான் எங்க போட்டோக்காரனுக்கு வாயை பாத்துக்கிட்டா நின்னேன். எப்பயாவது பொண்ணு மாப்பிளையும் கால உள்ளணுமா, பியாத்தி கால உள்ளணுமா, வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்ப மட்டும் போய் நின்னுக்கிட்டது. பந்தி நடக்க இடத்துலயே வீட்டுல உள்ளவிய ஒருத்தங்களாவது நிக்கணும். பொண்ணையும் மாப்பிளையும் வாழ்த்த வந்தவியலுக்கு வயிறார நல்ல சாப்பாடு போடாண்டாமா? போடணும்தான். அதுக்கு சொல்லிட்டு ஏன் வை ஒரு 2 போட்டோலையாவது கேமராக்காரனுக்கு வாயை பாத்துக்கிட்டு நின்றுக்கலாம்ல. எல்லா போட்டோலையும் நான் செம்மையா நிக்கேன். உமக்கு கண்ணுதான், உனக்கு மானக்கண்ணு ஒரே நியாயிலே. என் வயசான காலத்துல இனிமே யாரு பாக்கணும்? யார் பாக்கணுமா? ஏன் நீ பாக்கணுமோ? நானும் பாக்கணும், பியார பேத்தி எல்லாரும் பாக்கணும்ல. நீ பாக்கிறதுக்கு நான் கொடுத்த போசை காணும். இனிமே துளசி பண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கு முந்தி ஒரு வியாழ அர்ஜுன் பேரனுக்கு பிள்ளை பிறந்ததுன்னா பிள்ளைக்கு பியார் வைக்க ஃபங்க்ஷன், பிள்ளை காண வரது போறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷனா வைப்பாவளே. அர்ஜுனுக்கு கல்யாணம் தான் எதிர்பார்க்காம நடந்துட்டேன். அதனால பிள்ளை பிறக்கச்சுல போட்டோ பிடிக்க வேலையெல்லாம் கூப்பிட்டு நல்ல பெருசா ஃபங்க்ஷன் எடுப்பான். நம்ம தியாக்கு வழக்காப்பே நல்ல பெருசா தான் எடுப்பான். நீயா கனவு கோட்டை கட்டி வச்சுக்கா. இப்பே சொல்லி தாரேன், அப்பயாவது போட்டோ பிடிக்கவனுக்கு மூஞ்சி பாருங்க. அப்பயே ஆக்கு பர பியாக்கு பரன்னு பாத்துக்கிட்டு இருந்தா மூஞ்சி உம்மனா மூஞ்சி கணக்கா தான் இருக்கான். இவன் தூர போமா சாவ போற காலத்துல இன்னைக்கு மேல போறோமோ நாளைக்கு மேல போறோமோ இதுல போட்டோ பிடிச்சு யார் காணதுக்கு? நம்ம போனாலும் பியார பிள்ளைகள் எல்லாம் பாக்கலாம். ஆமா, பியார பிள்ளைகளோ பாக்குறதுக்காண்டி போச கொடுத்துக்கிட்டு நில்லு. இந்த கவன பையன் என்னமோ சொல்லுவானே, இதெல்லாம் ஒரு மெமரி. பியாக்கு ரோசா, அது மெமரி இல்ல மெமரி. எனக்கே ஒண்ணு. ஊர்ல உள்ளவியெல்லாம் நல்ல விதமா பேசிய அளவுக்கு வாழ்ந்து முடிச்சிட்டோம். என்ன நீ பெத்த பையனால கொஞ்சம் அசிங்கப்பட்டோம், மத்தபடி நல்ல பியார் எடுத்து வாழ்ந்து முடிச்சாச்சு. இனிமே போட்டோக்காரனுக்கு மூஞ்சையெல்லாம் பாட்டு என்னத்துக்காக? நானும் அர்ஜுனும் இவ்வில போலயே ஒரு வாழ்க்கை வாழணும். வயசானாலும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் உடக்கிக்கிட்டேன். ஆள் இருக்கச்சுல சண்டை பிடிக்க மாதிரி இருக்கும், ஆள் இல்லாத நேரம் நல்லா பேசி சிரிச்சுக்கிடுவாவ. இதே போலதான் அர்ஜுன நானும் வயசானாலும் பிரியாம இப்படியே இருக்கணும். என்ன எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனாலதான்
இந்த டெஸ்ட் எடுக்க வேண்டியதாவே இருக்கு. எப்படியும் எங்களுக்கு பாப்பா பிறக்காது. ஒரு குட்டி பாப்பாயை தத்தெடுத்துக்கிட்டு சந்தோஷமா நாங்க 2 பேரும் ஒன்னா வாழணும் காலம் ஃபுல்லா. மரணம் கூட எங்களை பிரிக்காம ஒரே நேரத்துல வந்தா நல்லா இருக்கும்ல. மக்கவா. ஆ. அம்மாடி வாமா. என்ன தாத்தா போட்டோக்கு செம்மையா போஸ் கொடுக்கலையோ? கேட்டுக்கிட்டா வாரா. சாவ போற காலத்துலாம் போட்ட கண்ணுக்கு வாய பாக்கிறியா? பாட்டி உங்களை அழகா பாக்கிறதுக்கு ஆசைப்படுது தாத்தா. அவளுக்கு வேற வேலை இல்ல. தலைவேதனை எல்லாம் குறைஞ்ச மக்கா? வாங்கி தந்த மறந்துட்டியா? சாப்பிட்டேன் பாட்டி. ஏமா உடம்புக்கு முடியலையோ? ஆமா தாத்தா இப்ப பரவாயில்ல. நல்ல தம்ப ஆரோக்கியமா இருக்காண்டாமா. வேலைக்கு சாப்பிடணும். வீட்டோட வேலைக்கு மட்டும் நல்லா ஆக்கி போட்டா காணாது. உடம்பே பாக்கணும்ல. அன்னைக்கு ரோசா சொல்லிக்கிட்டே இருந்தா ஹால்ல நின்னு எல்லாரும் பேசிக்கிட்டே நின்று இருக்கியா? திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான். நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்காண்டாமா. நல்ல சாப்பிட்டேன் தாத்தா. ஆமா இந்த வீட்டு வாரிசை வேற பெத்து கொடுக்கணும். நல்ல தெம்ப ஆரோக்கியமா இருக்காண்டாமா. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இந்த வீட்டுல சாப்பிடறதுக்கு இல்லாம இருக்கா? எல்லா பொருளும் எல்லா வகையும் இருக்கு. நல்லா சாப்பிட்டு எடுத்து தெம்பா இரு. சரி பாட்டி. என்னமா இன்னைக்கு பொட்டிக்கு போவே இல்லையா? உன் புருஷன ரூம்ல இருக்கான் போல. அவன ஆஸ்பத்திரிக்கு போவே இல்லையா? தாத்தா அவருக்கு தலைவலியா இருக்கான். இது என்ன வாகம்? அப்பப்ப எனக்கு தானே இந்த வீட்டுல தலைவேதனை வரும். நேத்து வரைக்கும் நீ தலைவேதனை சொல்லிட்டு இருந்த. இப்போ உன் புருஷனுக்கா? ஆமா பாட்டி அதான் தண்ணி சூடு பண்ணி ஒத்தனை குடுக்கலான்னு பாக்கேன். ஓ அப்படியா? தண்ணி சூடாக்கிறதுக்காண்டியா வந்தேன். ஆமா பாட்டி. சரிம்மா நீ போய் உன் வேலையை பாரு. சரி தாத்தா. சின்னு நம்ம இந்த உலகத்தை விட்டு போய் சேரதுக்கு முந்தி அர்ஜுன பேர பிள்ளைய பாத்துக்கிட்டு தான் போனோம். அதெல்லாம் கிடைக்கச்சுல கிடைக்கும். ஆசைப்படியதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கான். யார போடாட்டிக்கிட்ட இத பத்தி எல்லாம் கேட்டுறாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாதா? ஆனா சொன்னானு நல்ல விஷயம் சொன்னா சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் ஆசைப்படியாவ. என் அர்ஜுன் கூட இதைதானே ஆசைப்பட்டாரு. ஆனா எங்களாலதான் அது முடியாது. ஆனா நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படல. எப்பயும் நான் அவரை சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் அர்ஜுனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது தாத்தா பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சிடப்படாது கடவுளே. அத்தைக்கு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாவ. ஆனா மாமா நல்லா வருத்தப்படுவாவ. அம்மாவும் உடஞ்சே போயிருவாவ. இவங்க 2 பேரையும் தாண்டி இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியப்படாது. அர்ஜுன் என்ன தியா? கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்தா சொன்னான்னு சரியா போவோம். தியா சாரி. எதுக்கு அர்ஜுன்? இல்லம்மா நான் உன் மடியில படுத்தேன்ல, அதுக்கு மன்னிச்சிரு. இருக்கேன். ஆனா இந்த ஆளெல்லாம் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். கொஞ்சம் சந்தோஷப்படப்படாதே. இந்த ஆளுக்கு ஒத்தட ஒரு கேடை. நீ அந்தால வலியில துடிச்சுக்கிட்டே கடை. எனக்கு என்ன வந்தது? எல்லாத்தையும் பறக்கி வரை கட்டிட்டு எங்க போறான்? ஏய் தியா என் நில்றி ஒத்தடம் கொடுக்கறதுக்காண்டி தானே தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன். தண்ணியை தூக்கிட்டு போறேன். நீங்க வலியிலே துடிச்சிட்டு கடங்க. எனக்கு என்ன வந்தது? ஏய் தியா குண்டச்சி. அட போயா. ஏய் இருடி ஒத்தடம் கொடு. எனக்கு ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போறீங்களா? ஆனா திருப்பியும் சொல்ல பாத்துக்கான். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு நாளாவது தான் புருஷன் கூட இருக்க மாட்டானா? ஃபுல்லா அன்பா பாத்துக்கிட மாட்டானான்னு ஆசைப்படான். இவர் அப்படியே அன்பா பாத்து கிழிச்சிருவாரு. ஆனா நீ துரத்துலயே குறியா இருக்கிறது நீ தாண்டி. ஹாஸ்பிட்டல் போறீங்களாங்க? மன்னிப்பு கேட்டுக்கிடியேன். மடியில கிடந்தேலாம். நீ எந்தாலே ஒளிஞ்சு போ. எனக்கு என்ன வந்தது? ஏய் இருடி ஒத்தடம் கொடுத்துட்டு போ. நல்லா உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன். அந்த ஜெசிகா வருவா. அவ நல்லா கொடுப்பா ஒத்தடம். ஆனா எனக்கு நீ தானே வேணும். நல்லா உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன். அவளை வர சொல்ல அவ மடியிலே படுங்க. அப்ப மடியில படுக்கிறது உனக்கு ஓகேயா? கொதிக்க சூடு தண்ணி இருக்கு. அப்படியே மூஞ்சில ஊத்திடுவோமா? குடிச்சுக்கிட்டு வந்து இவருக்கு உரிமையை மட்டும் இருக்க தெரிஞ்சதுலாம். அவ்வளவு விஷயத்த பண்ணிக்கிட்டு. ஓய் துரத்ததுலே தானே குறியா இருந்தா ஹாஸ்பிட்டல் போறேன் போதுமா? ஏன் உடம்புக்கு முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? என்னமா பண்ணியது? நீதான் துரத்தியதுல குறியா இருந்தியே. இனிமே போகாம இருக்க முடியுமா? எனக்காண்டியா போறியா? ஃப்ராடு. சிரிப்பிலேயே தெரியலையா? எனக்காண்டியா போறியா? தியா ஒரு எமர்ஜென்சி கேஸ். அந்த பொண்ணுக்கு முதல்ல இருந்தே பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு. எப்ப பெயின் வந்தாலும் ஹாஸ்பிட்டல் வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். பெயின் வந்துட்டு போல ஹாஸ்பிட்டல் வந்திருக்காவ. தொடக்கத்துல இருந்தே நான் தான் பாத்துட்டு இருந்தானா. ஸ்மிருதி இப்பதான் போன் பண்ணான். அவ பாத்துக்கிட்டே தான் சொன்னான். இருந்தாலும் ஒரு 1 hourல வந்துறியேன்னு சொன்னேன். நீ அவள்கிட்ட அந்த தலைவலி மாத்திரையை வாங்கிட்டு வா. சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் கிடக்கேன். அப்பதான் சரியா போவோம். இல்ல நான் ஒத்தடம் கொடுக்கேன். கொஞ்ச நேரம் உறங்குங்க சரியா போவோம். என்ன வலது பக்கமா வலிக்குது? ஃபுல்லா வலிதியா? ஒரு பக்கம்லாம் இல்ல. சரி கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். நல்லா இருக்கு. 1 மணி நேரம் இல்ல 30 நிமிஷத்துல சரியா போவோம் பாருங்க. ஸ்மிருதி பாத்துக்கிட்டே தான் சொன்னான். ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல இது வரைக்கும் எந்த உயிரையும் பறி கொடுத்ததே இல்ல. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது தான் கொஞ்சம் பயமா இருக்கும். இப்ப வருண் இருந்தா இந்த அளவுக்கு பயப்படவே வேண்டாம். அதான் துரத்திட்டீங்களே. உனக்கு வருணா நான் துரத்திட்டேன்னா? ஆமா என் ஃப்ரெண்ட் அப்படி என்ன செஞ்சுட்டான்? அவளை பறி கொடுத்துட்டான். அந்த வருத்தத்துல குடிச்சது. அது பிறவைக்கு ஐரா தெரியாம எடுத்து குடிச்சிருப்பான். ஐரா ஒன்னும் எடுத்து குடிக்கல. அகலியா தான் கொடுத்தது. அகலியாவா? இப்படி ஒரு விஷயம் என் காதுக்கு அன்னைக்கே அடிபட்டது. ஆனா நான் நம்பலாம். இவன் தான் குடிச்சுக்கிட்டு இருக்கச்சுல தெரியாம ஐரா எடுத்து குடிச்சிருப்பான். வருண் இங்க இருந்திருந்தா இந்நேரம் அகல்யாக்கும் வருணுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். நடந்தா நல்ல விஷயம் தானே அர்ஜுன். அவனே பொண்டாட்டிய பறி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒய்ஃப் இறந்து போயிட்டா 2வது கல்யாணம் பண்ணக்கூடாதா? போதாம் எடுக்கிறியா கொஞ்சம்?
இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுதியா? நீங்க சித்தி கொடுமையை அனுபவிச்சிட்டியா? அதே மாதிரி ஐராக்கா நடந்துருமா? அப்படியே இருந்தாலும் வருணோட அம்மா இருக்காவ, வருண் இருக்கான், எல்லாரும் பாத்துக்கிட மாட்டாவலாம். நான் இருக்கேன், நீங்க இருக்குதியா? ஐராவை நினைச்சுக்கிட்டு வருண் இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கப்படாதா? இது எந்த விதத்துல அர்ஜுன் நியாயம்? போதும் நடுலி. ஷிப்பியா பிடிச்சு தழுவியா? கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்குது, கண்ணு தெரியுதா உங்களுக்கு? எப்ப யாருக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கொதிக்குதியா? அவனுக்கு நீ இனிமே ஒரு வாழ்க்கை இருக்கப்படாதா? அவன் இங்க இருந்திருந்தாலாவது ஆனந்தியமா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாவ. அப்படி இப்படின்னு அவனை மிரட்டி நீங்க தானே அவனை அனுப்பி வச்சியா? ஒத்தையில அங்க என்ன கஷ்டப்படியானோ? உன் ஃப்ரெண்ட் ஏன்னா ரொம்ப ஒழுங்கு குடிக்காரன், செய்யதெல்லாம் அநியாயம். குடிக்காம இருந்திருந்தான்னா நான் என்னத்துக்கு அனுப்ப போறேன்? வேண்டாம் அர்ஜுன், வருணை பத்தி பேசிய வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாதுங்க, எனக்கு கோவம் வரும். இங்க பாரு, எனக்கு ஐரா ரொம்ப முக்கியம். எப்ப அஞ்சு இறந்து போனாலும் அப்பவே ஐராவோட முழு பொறுப்பு என்னோட தான். ஐரா உன் ஃப்ரெண்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் தெரியாது, ஆனா அவ எனக்கு முக்கியம். அவளுக்கு யாராலையாவது ஏதாவது ஒண்ணு ஆச்சு எவனே சும்மா விட மாட்டேன். பெத்த அப்பனை விட உங்களுக்கு உரிமை இருக்கா? ஆமாண்டி இருக்கு. நீங்க ஐரா விஷயத்திலயும் வருண் விஷயத்திலயும் தேவையில்லாம தலைப்பொடிய மாதிரி எனக்கு இருக்கு. எப்ப யாருக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. இப்ப இல்ல எப்பவும் ஃபியூச்சர்ல இந்த விஷயத்துல நீ தலை போடாத. நீங்க என்ன சொன்னாலும் சரி. எனக்கு என்னமோ அகல்யா முன்னமே வருண கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்பட்டவதான். அவளுக்கு இப்ப விருப்பம் இருந்ததுன்னா அவளே கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டுல தானே இருக்காவ. ஐராவே நல்லா பாத்துப்பா, சித்தி கொடுமையெல்லாம் அவளுக்கு இருக்காது. ஏமா தாயே, நீ கொஞ்சம் வாய மூடுறியா? தராசுல ஒரு பக்கத்துல ஜெசிகாவை வை, இன்னொரு பக்கத்துல அகல்யாவை தூக்கி வை. ரெண்டா ஒண்ணு கொண்டு குறைச்சல் இல்ல, நேராதான் தொங்கிக்கிட்டு நிக்காம். வருண கனடாக்கு நான் பிளான் பண்ணி தான் அனுப்புனேன். நான் மறக்கல, மிரட்டி தான் அனுப்புனேன். வருண் எப்ப இங்க வரணுங்கிறது வரைக்கும் நான் தான் முடிவு பண்ணுவேன். வருண் லைஃப்ல முடிவெடுக்கிறதுக்கு இவர் யாரு? அந்த வேலை முடிச்சல உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. ஆனா அர்ஜுன் இந்த விஷயத்துல நீங்க செய்யதான் நியாயம் நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. பச்சை குழந்தை கேட்டேக்கர் ஒழுங்கா பாத்துக்கிட்டியாவளா இல்லையான்னு தெரியாது. அவன் குடிச்சு சுத்திட்டு தெரியானா இல்ல செம்மையா வேலைக்கு போறானான்னு தெரியாது. ஏன் பாதி நாள் நீ விடிய விடிய பேசிட்டு தானே இருக்க? நல்லா தானே இருக்கான், இருப்பான், நல்லா இருப்பான். வாய முடிக்கிட்டு இரு. அவனை விட எனக்கு குழந்தை தான் முக்கியம். தங்கச்சி வேண்டாம், தங்கச்சிக்கு குழந்தை மட்டும் உங்களுக்கு முக்கியமா? ஆமா, இப்ப என்ன உனக்கு இருக்கு? இங்க பாத்தியா, வருண் விஷயத்துல நான் என்ன செஞ்சாலும் நீ அதுல தலை போடாத. ஐராக்கு எது நல்லதோ அதை தான் என்னால அமைச்சு கொடுக்க முடியும். ஆனா வருணோட லைஃப்ல நீங்க அத பத்தி பேசினா தேவையில்லாம நமக்குள்ள சண்டை தான் வரும். சரி, இறந்தவ இறந்துட்டான், அதுக்கு சொல்லிட்டு குடிச்சிட்டு தெரிஞ்சா எல்லாம் சரியாகுமா? அவன் குடிச்சுக்கிட்டு தெரியதை விட குழந்தையோட வாழ்க்கை முக்கியம். என்ன ஆம்பளை பிள்ளையா பெண் குழந்தை? சரி, நமக்குள்ள சண்டை வேண்டாம். இருந்தாலும் அர்ஜுன் வருணுக்கு சின்ன வயசு தான். நம்ம எல்லாம் பேசி புரிய வச்சு அவனுக்கு என்னமோ ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. ஐராக்காக இப்படியே இருந்துட்டு போட்டும். நாளைக்கு நான் செத்து போயிட்டா வேற ஒரு கல்யாணம் பண்ண மாட்டியலோ? வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ எல்லாம் எப்பண்டான் தான் இருக்கல? மரியாதை ரொம்ப முக்கியம் பொண்டாட்டி. இப்ப எல்லாம் அப்பப்ப அவன் இவன் வருது, பாத்துக்கான். சரிம்மா, வருண பத்தின பேச்செல்லாம் பேச வேண்டாம், சண்டை தான் வரும். உன் ஃப்ரெண்ட குடிக்காம செம்மையா நிக்க சொல்லு. தோரா ரொம்ப ஒழுக்கம். எனக்கு அவன் குடிக்கப்படாது, குழந்தை செம்மையா பாத்துக்கணும், அவ்வளவுதான். அவன் அகலியா கூட குடும்பம் நடத்தினாலும் சரி, மாமன் பொண்ணா வீட்லயே வச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிசாசு, ஏன் சம்பந்தப்பட்டவைய யாரையாவது மதிக்காரா? என் அப்பாய மதிக்கிறது கிடையாது. சரி, அது எந்தாலையும் போட்டேன். என் ஃப்ரெண்ட் வருண், அவனை மதிக்கிறது கிடையாது. இவர் மட்டும் தான் பெரிய ஒழுங்கு. என்னடி மனசுக்குள்ள ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க போல? நீங்க வேணா பாருங்க, உங்களை மீறி அகல்யாவே வரனே நான் சேர்த்து வைப்பேன். ட்ரை பண்ணி தான் பாரு. உங்க கண்ணு முன்னே நடத்தி காட்டேன். காட்டு காட்டு. குசும்பை, இவர் மட்டும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். என் ஃப்ரெண்டு பொண்டாட்டி இல்லாம தனியா இருக்கணும். ஏன்டே இருந்துகிட்டு போட்டேன், குழந்தை தானே முக்கியம். குழந்தைய விட உன் ஃப்ரெண்டுக்கு செகண்ட் மேரேஜா முக்கியம். ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி. ஆனா எல்லா விஷயத்திலயும் உங்களை எனக்கு பிடிக்கும். இந்த ஒரு விஷயத்திலே சுத்தமா உங்களை பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. ஒரு விஷயத்திலேயாவது பிடிக்காம இருக்கணும் இல்லடே, இருந்துகிட்டு போட்டேன். அப்படியே சுடு தண்ணிய மூஞ்சில தூக்கி ஊத்திடலாம் போல இருக்கு. ஐயோ, இந்த அக்க பொருளாம் நம்ம பஞ்சாயத்தை மறந்துட்டோம். பாப்பா எல்லாம் இல்லதான், இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணணுமே. இவர் கொஞ்ச நேரம் உறங்கினாதான் தலைவலி சரியாகும். எலும்பி ஹாஸ்பிட்டலுக்கு எப்ப போவார்னு இருக்கு. உறங்குங்க, சரியானதான் ஆஸ்பத்திரிக்கு போனோம்ல. பரவாயில்லடி, ஒரு 10 நிமிஷம் படுத்துறேன், 10 நிமிஷத்துல எந்திரிச்சு போயிடுறேன். பரவாயில்ல, நான் எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் பொண்டாட்டி கை வைத்தியம் நல்லாவே கேக்குது. அதுதான் தியா. தியாவை நம்பினோர் கைவிடப்படார். ஜூலி, உன்னைய வச்சுதான் இந்த டைசனை கவுக்க போறேன். எப்படியாவது நான் அர்ஜுன் மனசை மாத்தி அர்ஜுனை கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன், அதான் நடக்கல. நீ இந்த டைசனை கவுத்துட்டேன்னு வச்சுக்கான், இங்க வந்து போயிருக்கிறதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்காது. வரச்சமையெல்லாம் உன்னைய கூட்டிகிட்டு வந்துருவேன். பார்த்தெல்லாம் உன்னைய பார்த்ததை இந்த டைசன் வாயை பிளந்துகிட்டு நிக்குது பாரு. அது மூச்சு விடுதான் பாரு. உன்னையதான் வாயை பிளந்து பாத்துக்கிட்டு நிக்குது. இந்த டைசனுக்கு பிஸ்கட்டை தூக்கி எறிஞ்சு பார்த்தேன், அது தொட இல்ல. மொத அதுக்கு நேர் எதிரில நான் வந்து நிக்கேன். கிருங்கில பாத்தியா, எல்லாம் ஓ அருமை பெருமைதான். நீ இத கவுத்துரு, அது பிறவைக்கு நான் அர்ஜுனை எப்படி கவுக்கேன்னு மட்டும் பாரு.
ரோசன் டைசன் வெளியா நிக்குது, என்னத்துக்கு சத்தம் போடுது? இவனை பியா என்னத்துக்கு சத்தம் போடுதுன்னு எனக்கு எங்க தெரியும்? ரோசன் நாய் பியாய் நல்லா அதை சொல்லாதுங்க. டைசன் சூனியக்காரி வந்துட்டாளா? என்னமே என் டைசன் இவளை உயிரோட விட்டுருக்குதேன். இல்ல அந்த நாயை பிடிச்சு கட்டி போடுமாதா? தாத்தா இவளை உள்ள விட்டா அண்ணன் வாழ்க்கையை கெடுத்துடுவான். கிரேன் உன் அண்ணன்காரனும் உன் அண்ணிக்காரையும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வச்சுக்கான். இவ இல்ல யார் வந்தாலும் அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. கிரேசிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு நடுவுல உன் அம்மாக்காரி வந்தா உன் அப்பன்காரன் செம்மியா இல்ல, கிரேசி உயிர் போச்சு. இதுதான் 2 பேரும் செம்மியா, இவதான் வியானா இவன் தான் வியானன்னு இருந்தாலும் வச்சுக்கான். ஜெசிகா எல்லாம் யார் வந்தாலும் பிரிக்கவே முடியாது. அவியலாம் உங்க லாஜிக்லாம் நல்லா தான் இருக்கு. மொத போய் உன் நாயை பிடிச்சு கட்டி போடல, கடிச்சு கிடிச்சு வச்சுட போகுது. அது பிறகு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வீட்லயே வந்து தங்கினாலும் தங்கிடுவா. ஐயோ டைசன் அடக்கடவுளே, என் சின்ன சொல்லியது சரிதான். ஒரு கடி கடிச்சாலும் இங்கே செட்டில் ஆயிடுவான். நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துக்கு பிளான் பண்ணா இவ இங்கே டாரா போட்டாலும் போட்டுருவா. அர்ஜுன் இத்தனோட நாய் அதை பார்த்து இப்படி பயந்து ஓடியா? இது யாது நாய்? ஜெசிகா அது சும்மா உன்னைய துரத்தியது. கடவுளே, இந்த ஜூலியை வச்சு டைசனை கவுத்தரலான்னு பார்த்தா இந்த டைசன் என் ஜூலியே துரத்த ஆரம்பிச்சுட்டேன். இதை பார்த்து கோவப்பட்டு என் ஜூலி என்னைய துரத்திக்கிட்டு இருக்குது. இனிமே எப்படி இந்த டைசனை நான் துரத்த போறேன்? ஒரு குட்டி நாயை பார்த்தா இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியா? என்ன இது வரைக்கும் இவளை துரத்துறதுக்கு மட்டும்தான் டைசனுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். ஆனா இனிமே இவளை கடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன். கவின் வாய் மூடலாம். இவளை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் இந்த உலகத்திலே பார்த்தது இல்ல. அறிவு கெட்டவளே, வெக்கமான சூடு துறனா இதுல ஏதாவது ஒண்ணு உனக்கு இருக்கா? அர்ஜுன் நாயை பார்த்து தியாக்க தானே முன்ன பயம். அன்னி கூட ஒரே நாளையில பழவிட்டேன். போய் என் டைசனுக்கே மாமா வேலை பார்த்திருக்க கண்டியா? வெக்க கெட்டவளே. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. மாமா வேலையா? நீங்க கூட்டு சேர்த்து வச்சிருக்கீங்களே, என் டைசனுக்கு இவ புரோக்கர் வேலை பார்த்திருக்கான். கவின் இது ஜூலி. நானா நாய் வேலைக்கு புது நாயின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காண்டி கூட்டிட்டு வந்தேன். மியானா இன்னைக்கு ஜூலியை கூட்டிட்டு வந்த உடனே என் டைசன் மயங்கிருவான்னு நினைச்சியோ? இல்ல கவின் விளங்கல. ரோசன் ஜூலிங்கிற இந்த ஃபிகரை செட் பண்ணி ஏன் டைசனை கவுத்துடலான்னு நினைச்சா. அவ ஒரு பைத்தியனா, இவன் ஒரு பைத்தியமா இருக்கான். கவின் நாய்க்கா? அடி நாய் எதுவுமே செய்யல. எம்மாடி நாய்க்கெல்லாமா மாமா வேலை பாப்பேன்? அது இல்ல பாட்டி, கல்யாணம் ஆன ஆம்பளதான் வியானன்னு ஒத்த கால்ல நின்னு அதே ஒரு கள்ளக்காதல் தான். பாடி அர்ஜுன் என்ன பேசியாவன் பாருங்களேன். இதுல நாய்க்கு சேத்தா மாமா வேலை பாக்க? தங்காண்டி நீங்க நம்புங்க, நான் ஜூலியா புதுசா எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் உங்க எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். லே துடிக்காம நீ போ. அவதான் சொல்லலாம் அவள புதுசா நாய் எடுத்து வளர்க்கலாம். நாயை காட்டிக்கிட்டு போறதுக்காண்டி தான் வந்திருக்கான். நீ ஒரு படியா துடிக்காத. இம்மா நீங்க ஏற்கனவே அந்த ஜெசிகாக்கு மாமா வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கியா? பெத்த தாய்கிட்ட என்னென்ன பேசப்படாத எல்லாம் பேசுவான். என்னைய அடிச்சு கொன்னு பூத்தாத்தது மட்டும் தான் மிச்சம். ஏமா நீங்க அததானே அவளுக்கு செஞ்சுட்டு இருக்கியா? அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டு என்னமா வெக்கமே இல்லாம இவ்வளவு அண்ணனுக்கு கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கியா? இவ என்னடானா வெக்கமே இல்லாம என் டைசனுக்கு மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கான். கூறு கட்ட வேலை. நீ போடுற பிஸ்கட்டு கவிக்கிட்டு ஜூலி பரத்தாலே சுத்ததுக்கு இத சாதாரண நாயின்னு நினைச்சியா? இது டைசன். என் டைசன் உயிருக்கு உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்னதான்? இந்த நாயா இவனை உயிருக்கு உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கும். கிரேங் இப்ப சொல்ல, என் டைசனா உன் ஜூலியால இல்ல வேற எந்த ஃபிகரை கொண்டு நிறுத்தினாலும் என் டைசன் மயங்க மாட்டான். ஆமா, ஏன்னா என் பேரனுக்கு ஒரு பிக்கர் செட் ஆகாம என் பேர வளர்க்கிய சைசன் எந்த பிக்கரையும் திரும்பி பார்க்காது. என்னமக்கா நான் சொல்லியது சரியா? ஆமா ரோசு, கிரேங் ஒழுங்கு மரியாதையும் உன் ஜூலியை தூக்கிட்டு போயிரு. என் டைசன் உன் ஜூலியும் குதறிடுவான், உன்னையும் குதறிடுவான். இவன் நாய்க்கெல்லாம் மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாளே. என் பிளான் இப்படி நாசமா போயிட்டேன். என்ன நீ ஹாஸ்பிட்டல் போயலாம்? சத்தம் கேட்டதேன்னு சொல்லிட்டு வந்தேன், கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். நீ போ. நானும் டைசனுக்கு கிரீன் பிஸ்கட் கொடுக்க போறேன். இதெல்லாம் ஒரு கோட் தானே காட்டுது. அப்போ இது இல்லைன்னா வேற என்னவா இருக்கும்? நமக்கு வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? இது இல்லைன்னா ஹஸ்பண்டா நினைச்சு அர்ஜுன கிட்ட சொல்லலைனாலும் அவர் ஒரு டாக்டர், கண்டிப்பா நமக்கு என்னமோ பிரச்சனை இருக்கு. இது எப்படி அர்ஜுனாலதான் ஒரு குழந்தைக்கு அப்பாக முடியாது? டாக்டர் சொன்னதை நான் காதால கேட்டதுக்கு பிறவைக்கும் இவ்வளவுக்கு நான் அர்ஜுன் கூட ஒரே ஒரு நாள் தான் ஒன்னா வாழ்ந்திருக்கேன். ஆனா டாக்டர் தான் தெளிவா சொன்னாரே. அர்ஜுன் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஒரு பையனை பெத்து கொடுத்துரு அப்படிங்கதான். அப்போ அவரோட உயிர் எனக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருக்கா. எப்ப அர்ஜுனுக்கு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ, எப்ப அர்ஜுனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரிய வந்ததோ, அப்பல இருந்து இதுக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லை. என் லைஃப்ல இந்த மாதிரி சந்தோஷம் எப்பவும் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தா இது அதிசயம் போல நடந்திருக்கு. அம்மா நான் அம்மாக்கு போறேன். அப்போ
அர்ஜுன் ஆசைப்பட்டதா நான் அவருக்கு கொடுக்க போறேனா? அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. இத பார்த்ததும் என்னமோ இப்பதான் என் லைஃபே ஸ்டார்ட் ஆக போற மாதிரியே இருக்கு. அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அர்ஜுன், அப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்க போகுது. நிலம் இறந்து போனதுக்கு பிறவிக்கு என்ன சந்தோஷம் நடந்தாலும் என்ன கெட்டது நடந்தாலும் எல்லாம் நிலனோட கல்லறையில போய் நிலனுக்கிட்ட தான் சொல்லுவேன். ஆனா அம்மா, முத இந்த விஷயத்த நான் அர்ஜுன் கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும் போல இருக்கு. அவர் சந்தோஷத்தை நான் நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. அவர் இதுக்கு தானே ஆசைப்பட்டாரு. இல்ல, அவர் சும்மா ஒரு பேச்சுக்காண்டிதான் கேட்டாரு. டாக்டர் அவர்கிட்ட சொல்லும் போது அவருக்கு மூஞ்சிய மாறிச்சே. நானும் அத காதால கேட்டானே. அது பிறவைக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படி? அர்ஜுனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனா ஒய்ஃப் பிரெக்னன்ட்னு சொன்னா இந்த புருஷன் தான் நம்புவோம். சந்தேகம் தானே படுவாரு. கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு விஷயத்த நான் அர்ஜுன் கிட்ட போய் சொன்னா அவர் கண்டிப்பா நம்ப மாட்டாரு. அப்படியே நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆனாலும் அவர் சந்தேகம் தான் படுவாரு. என்ன தப்பா நினைப்பாரு. ஏற்கனவே அத்தை நிறைய பேருக்கு கூட வச்சு பேசி தப்பா பேசிட்டு இருக்காவ. இதுல எனக்கு ஒரு பாஸ்டம் இருக்கு. எப்படி அர்ஜுன் நம்புவாரு? அவர் மட்டும் இல்ல, அவருக்கு இடத்துல வேற யார் இருந்தாலும் கண்டிப்பா நம்ப மாட்டாவ. என்ன சந்தேகப்பட்டு தப்பா ஒரு வார்த்தை அர்ஜுன் கேட்டுட்டாருன்னா என்னால தாங்கிக்கிடவே முடியாது. செத்தே போயிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு மாசமா அவர் அவாய்ட் பண்ணதே என்னால தாங்கிக்கிட முடியல. இதுல சந்தேகப்பட்டு ஒரே ஒரு வார்த்தை கேக்குறது என்ன? தப்பா ஒரு பார்வை பார்த்தாலே என்னால தாங்கிக்கிட முடியாது. அன்னைக்கு குடிச்சிட்டு தானே வந்தாரு. அது அன்னைக்கு எங்களுக்குள்ள நடந்த விஷயம் அர்ஜுனுக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. கடவுளை என்னை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒருவேளை இது பொய்யா இருந்ததுன்னா அர்ஜுனை தவிர என் வாழ்க்கையில வேற யாருமே இல்ல. ஆனா அவர் என்ன, இதை யாருமே நம்ப மாட்டாவ. ஒருவேளை இந்த கிட்டு பொய்யா கூட இருக்குமோ? ஒருவேளை பொய்யா இருந்ததுன்னா, இல்ல ஒருவேளை உண்மையா இருந்ததுன்னா, ஐயோ பைத்தியம் பிடிக்கிறது போல இருக்கு. இப்படி ஒரு விஷயம் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கு நடக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுவாவ. ஆனா என் வாழ்க்கைக்கு இது வேண்டாம். இது பொய்யாவே இருக்கணும். எனக்கு அர்ஜுன் தான் வேணும். அவர் என்ன சந்தேகப்படுற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாலே அது பிறவைக்கு என்னால அவர் கூட இருக்க முடியாது. தியா, இவர் ஹாஸ்பிட்டல் தானே போனாரு? தியா. ஆம், உள்ள இருக்கேன் அர்ஜுன், வரேன். ஏன் அழுதுட்டா நிக்க? சவுண்ட் மாறி இருக்கு. இப்போதைக்கு அர்ஜுன் கிட்ட இதை பத்தி எதுவும் பேசாத. தியா. ஆம், வரேங்க. கதவை தர. இதை மட்டும் அர்ஜுன் பார்த்தாருன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. எங்கேயாவது வைத்தியம் பார்த்தாருன்னா அவ்வளவுதான். அழுத மாதிரி கேக்குது. தியா, கதவை தரமா? ஆம், வரேங்க. என்னங்க, அதுக்குள்ள வந்துட்டியா? மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு. கண்ணீர் கட்டி நிக்குது. அது தூசி விழுந்துட்டு அர்ஜுன். பாத்ரூம்குள்ளே தூசி விழுந்தது. என்னடி, எதுக்கு அழுறேன்? அர்ஜுன், என்னம்மா, உள்ள எதையாவது பார்த்து பயந்தியா? பள்ளி கரப்பாம்பூச்சி ஏதாவது உள்ள வந்ததா? இல்ல, புறம் என்னத்துக்கு அழிய? பயமா இருக்கு அர்ஜுன். பயமா இருக்கான்? டாக்டர் பொண்டாட்டி என்னத்துக்காவது பயப்படலாமா? அர்ஜுன், நான் எப்பயும் இந்த தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு உங்களை மட்டும் தான் தெரியும். என்ன மட்டும் தான் தெரியுமா? உனக்கு வேற யாரையும் தெரியாதா? இல்ல அர்ஜுன், தெரியாது. உன் அம்மாவை தெரியாதா? சஹராவை தெரியாதா? கவினை தெரியாதா? பாட்டிய தெரியாதா? இல்ல தாத்தாவை தான் தெரியாதா? அர்ஜுன், அதில்ல, ஏற எனக்கு உங்களை மட்டும் தான் தெரியும். சரி நான் எப்பயும் இந்த தப்பு பண்ண மாட்டேன். சரிடி. எப்போ என்ன நம்புவீலாம்? லூசு பொண்டாட்டி, ஒன்னும் நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? என்ன குதர்க்கமா கேள்வி கேட்க? எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? நீங்க என்ன விட்டுட்டு போயிருவீங்களோன்னு பயமா இருக்கு. லூசு, உன்னை விட்டுட்டு நான் எங்கம்மா போறேன்? என்னமா சொல்ல போனா உனக்காவது உன் அம்மா இருக்காவ. எனக்கெல்லாம் உன்னை விட்டா வேற யாரும் இல்ல. அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். கோவப்பட்டுக்கிட்டு போனாலும் வேற தலையே வருவேன். போக மாட்டேன். என்ன விட்டுற மாட்டீங்களா? எங்கடி விடுறாவ? என்ன எந்தையாவது கனவு கண்டியா? பயமா இருக்கு அர்ஜுன். சரி, நான் இருக்கேன்ல, ஒன்னும் இல்ல, பயப்படாத. ஊனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு, ஊனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன் ரோஜா. என்ன துரத்துன்னு துரத்துனா பயம் போச்சா? என்ன விட்டுற மாட்டியெல்லாம்? லூசு, உன்னை எங்கடி விட போறேன்? ஐயா,
யாரோ என்னைய சொன்னாவ 1ஆம் கிளாஸ் பிள்ளை ஸ்கூலுக்கு போதுக்கு மடிச்சு வயிறு வலின்னு சொல்லுமா, அதே போல தலைவலின்னு சொல்லிக்கிட்டு நான் கடைக்கேதா சொன்னாவ. இப்ப என்னம்மா ஒப்பாரி வைக்க போட்டிக்கு போதுக்கு மடிச்சா? இது சந்தோஷமான விஷயம் அர்ஜுன். உங்ககிட்ட சொல்லதுக்கு ஆசையா இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்ன வெறுத்துருவியா நீங்க? ஒருவேளை இது பொய்யா இருந்ததுன்னா இது பொய்யா தான் இருக்கணும். சின்ன சின்ன குழந்தை மாதிரி அழியது எனக்கு கேவலமா இருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டல் தானே போனியா? அது ஃபால்ஸ் பெயின் தான் தியா. ஸ்மிருதி வீட்டுக்கே அனுப்பிட்டா. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்ததா, சரி இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அது பறவைக்கு போலான்னு பாக்கேன். ம், நீ எதுக்குடி அழுதா? இல்ல சும்மா படுத்து கிடந்தனா ஒரு கனவு வந்து நீங்க விட்டுட்டு போற மாதிரி. அதான். லூசு. அர்ஜுனுக்கிட்ட இருந்து எப்பயும் நீ தப்பிக்கவே முடியாது. நீ ஓகே தானே? ம். சரி நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கேன். ஒரு மணிக்கு போல எழுப்புனா? சரிங்க. பரவாயில்லடா டைசன், அந்த பெரிய சூனியக்காரிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நல்லாவே தெரியுது உனக்கு. அடா அண்ணி வாங்க உட்காருங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்க? டைசனுக்கு ட்ரைனிங். ஓ. அழுதியலாம், மூஞ்செல்லாம் வீங்கி போய் கிடக்கு. இல்ல கவின், ஒன்றும் இல்ல. ஓ சரி அண்ணி, இங்கதான் இருக்க போறீங்களா? அர்ஜுன் தூங்கியாராம். கொஞ்ச நேரம் வெளியே இருந்தா ரிலாக்ஸா இருக்கான்னு வந்தேன். அப்படியா? சரி ஒத்தையில தானே இருப்பியா? நான் டைசனுக்கு பிஸ்கட் எடுத்துக்கிட்டு வரேன், நீங்க அது வரைக்கும் எடுத்துக்கிடுங்க. இது உண்மையா மட்டும் இருந்துடக்கூடாது. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போக முடியாது, அந்த மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா நம்மள இந்த 2 ஹாஸ்பிட்டல் உள்ளவர்களுக்கு நல்லா தெரியும். நம்ம போனாலே நியூஸ் நேரா இவருக்கு காதுக்கு வந்துடும். அதனால ஏபிகே ஹாஸ்பிட்டல்ல அஜிதா டாக்டர் பார்க்கலாம். ஆனா அப்பாயின்மெண்ட் உடனே கிடைக்குமான்னு தெரியலையே. இன்டர்நெட்ல தான் நம்பர் இருக்கேன், டைரக்டா ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். கடவுளே, இது உண்மையா இருந்துடவே கூடாது. எல்லா அம்மாவும் இது உண்மையா இருக்கணும்னு வேண்டிப்பாவ. ஆனா நான் இது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்தாலும் நான் அர்ஜுனுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டிய நிலைமை வந்ததுன்னா என்னால தாங்கிக்கிடவே முடியாது. இது உண்மையா இருந்துடக்கூடாது. ஹலோ, குட் மார்னிங் ஏபிகே ஹாஸ்பிட்டல். ஹலோ, ஏபிகே ஹாஸ்பிட்டல் தானே? ஆமா மேம், சொல்லுங்க. டாக்டர் அஜிதாவை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? என்ன விஷயத்துக்காக மேம்? ஆக்சுவலி நான் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தேன், பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அதான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓ அப்படியா? ஆனா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மேம். டாக்டர் அஜிதா இப்போ ஊர்ல இல்ல, அவங்க வரதுக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகும். உங்களுக்கு அவங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும்னா எப்படியும் 2-3 நாள் ஆயிரும். ஓ அவ்வளோ நாள் ஆகுமா? கொஞ்சம் சீக்கிரமா முடியாதா? இல்ல மேம், அவைய ஊர்ல இல்ல. ஓ எப்ப வருவாவ? எப்படியும் 2-3 நாள் ஆகும். அவைய வந்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓ ஆனா நாளைக்கு சென்னையில இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மெயில் டாக்டர் வராரு. அஜிதா டாக்டரோட பெரிய டாக்டர் தான் அவரு. உங்களுக்கு ஓகேனா நாளைக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஓகே மேம். சரி அப்பனா ஒரு 10:30க்கு வந்துருங்க. ஷூர் மேம். உங்க பேரு? தியா. தியாஸ்ரீ. ஓ ஓகே ஓகே மேம். இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா நாங்க 2 பேரும் அது பறவைக்கு சந்தோஷமா இருக்கவே முடியாது. கடவுளே, இது மட்டும் உண்மையா இருந்துடக்கூடாது.